உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் 2-3 வசனங்களை. அதை வாசிக்கிறோம். 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க சுத்தம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள நல்ல சோப்பு போட்டு குளிக்கலாம். வீட்டை சுத்தம் பண்ண நல்ல ப்ளீச்சிங் பவுடரு, இல்லை பெனாயில், ஆசிடு, பாத்ரூம் எல்லாம் சுத்தம் பண்ண நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண, வாலிபனுடைய வழியை, வாழ்க்கையை சுத்தம் பண்ண வசனம் தேவையா இருக்கிறது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இப்போ வசனம் தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணும்? சுத்தமா வச்சிருக்கும். அதுக்கு கீழே 11வது வசனத்துல பாருங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ பாவம் செய்யாதபடி பாதுகாத்தது எது? தேவனுடைய வசனம். நல்லா தெளிவா எழுதி இருக்குது இந்த சங்கீதம். அப்போ ஒரு மனுஷன் தவறு செய்யாதபடி ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது. இங்க வாலிபன் என்று எழுதி இருக்கிறதுடைய நோக்கம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, வாலிப பிராயத்துல மட்டும் கரெக்டா ஆண்டவரை புடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு வயசானாலும் நம்ம மரண தருவாயில் வரையிலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இடற மாட்டோம். சின்ன வயசுலேயே ஸ்கூல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த டீனேஜ் ரொம்ப முக்கியம் தம்பி. டீனேஜ்ல கரெக்டா நம்ம எதை பிடிச்சிக்கிறோமோ, எதை பழக்கப்படுத்திக்கிறோமோ அதையே நம்ம வாழ்நாள் முழுவதும் பழக்கப்படும்படியாக நம்ம வாழ்ந்துடலாம். இன்னும் டீன்னா என்னது? 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த வயசு ரொம்ப முக்கியம். அந்த வயசுல நம்ம மனசுல ஆழமா எது பதியுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வசனம் தான் தவறு செய்யாதபடிக்கு, ஒரு மனுஷன் தவறு செய்யாதபடிக்கு, பாருங்க 11வது வசனம், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு வாலிபனாய் இருந்த போது தவறு செய்யாதபடிக்கு அவருடைய வார்த்தைகள் தான், அவருடைய வசனம் தான் யோசேப்பை என்ன பண்ணுது? பாதுகாக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும்? பாதுகாக்கும். அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 21வது வசனம். அந்த வசனம் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இல்லையா சொல்லுங்க. எப்பவுமே நம்முடைய தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை நம் கண்களை விட்டு, நம் மனதை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். நம் கண்களை விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த காரியத்தை நாம் செய்யும் போதும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வசனங்கள் நமக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒரு மனுஷன் தவறு பண்ணாம மனுஷனை பாதுகாக்கிறது வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் வாசிச்ச மாதிரி, அப்போ நம்ம ஏதாயிலும் ஒரு இடறுகிற சூழ்நிலைகளில தவறு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம தள்ளும் போது பிசாசு அந்த வசனம் நம்ம கண்களுக்கு முன்பதாக என்ன பண்ணோம்? நிற்கும். பாருங்க, அப்புறம் வாசிக்கிறோம், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணு? காத்துக்கொள். வசனத்தை பத்திரப்படுத்தி காத்துக்கொள். வசனத்தை மறந்துடாதீங்க. இப்ப சத்தியத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய போதனையை மறந்துடாதீங்க. அந்த போதனை தான் நம்மை தவறான வழிகளிலே கொண்டு போகாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆரம்பத்துல நம்ம ஆண்டவர் மேல எவ்வளவு பக்தியா இருக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம். அதே பக்தி விசுவாசம் நாளாக நாளாக நம்ம இடத்துல இருக்கிறது இல்லை. ஏன் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, திரும்ப நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிக்க நம்மை ஒப்புவிக்கிறது இல்லை. ஒரு டைம் ஆண்டவரை நேசிக்கிறோம்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உலக பழக்க வழக்கங்களிலே அதிலேயே இருக்குது பாருங்க. 119வது சங்கீதத்திலேயே ஒரு வசனம் இருக்குது பாருங்க. 119வது சங்கீதத்திலேயே 25வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு
ஒட்டி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? வசனத்தை வாஞ்சியா ஏத்துக்கிறோம், வசனத்தை நம்ம மனனம் பண்றோம், வசனத்தை நம்ம கண் முன்னாடி நிறுத்துறோம், நீதிமொழிகள்ல சொன்ன மாதிரி. ஆனாலும் நம்முடைய ஆத்துமா எதை நோக்கி இருக்கிறது? மண்ணோடு. மண்ணுன்னா இந்த உலக சிந்தையோடு. கிறிஸ்துவின் சிந்தையை விட்டுட்டு உலக சிந்தை, உலகத்தை அதிகமாக நேசிக்கிறது, உலக ஆசாபாசங்களிலே பிரியமாக இருக்க விரும்புவது, சிற்றின்பங்களை நேசிப்பது விரும்புவது. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிட்டு அப்புறமா அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களை விலை கொடுத்து இயேசு கிறிஸ்து வாங்கி இருக்கிறார். என்ன விலையை கொடுத்தாரு? அவருடைய சொந்த ரத்தத்தையே கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, நான் என்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை என்றார். நாம் எல்லோரும் சபையா இருக்கிறோம். நம்ம ஒருத்தரும் எல்லாரும் ஒருத்தரும் ஒரு சபையா இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறதான ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவருக்கு பிரியமான உறுப்புகளா இருக்க வேண்டும். கண்ணினாலேயோ, நாவினாலேயோ, செவியினாலேயோ, கால்களினாலேயோ, சிந்தனையினாலேயோ நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருக்கு துரோகம் செய்யக்கூடாது. இந்த சரீரம் வேசித்தனத்துக்கல்ல, கர்த்தருக்குரியது என்று வசனம் சொல்லுகிறது. இல்லையா? அப்படியானால் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. வாசிக்கிறோம், உம்முடைய வசனத்தின்படி என்ன பண்ணுங்க? உயிர்ப்பியுங்க. அப்போ எப்போ வசனத்தின்படி உயிர்ப்பிக்க அந்த வசனம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கணும். அந்த வசனத்தின்படி உயிர்ப்பியுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா, நான் எப்பவுமே விழுந்து போகிற சூழ்நிலையில இருக்கிறேன். எப்பவுமே நான் இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டு உறவாட, இந்த உலகத்து சிநேகிதத்தை நேசிக்க இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற இந்த மனுஷனுடைய சுபாவம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. அதனால உங்களுடைய வசனத்தினால என்னை உயிர்ப்பியுங்க. அப்ப சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப இந்த வசனம் தான் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ பாருங்க, அதுலயே இருக்குது 165வது வசனம் நினைக்கிறேன். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப இந்த வசனம் தான், இந்த வேதம் தான் நம்மை வழி நடத்தணும். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க வரும்போது ஆண்டவர் இந்த வேத புத்தகத்திலே இருந்த வசனத்தை கொண்டு பிசாசை என்ன பண்றாரு? ஜெயிக்கிறார். அப்ப இந்த வசனத்தை மறந்தவர்கள், வேதத்தை மறந்தவர்கள், தேவனை மறந்தவர்கள், தேவனை மறந்தவர்கள், பிசாசை, உலகத்தை நேசிக்கிறவர்கள், அவர்களுடைய ஆத்மா மண்ணோடு தான் ஒட்டி கொண்டிருக்கும். திருப்தி இல்லாத வாழ்க்கை. உலகம் முழுவதையும், மண் என்றால் உலகம், இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவருடைய ஆத்மாவுக்கு சந்தோஷம் இருக்காது. இல்லையா? சொல்லுங்க. பொருளையும் கொண்டு வந்து வீட்டு நிறைய வச்சிருந்தாலும் அவர்கள் ஆத்மாவுக்கு என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. இந்த உலகத்தை நேசித்து, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை நேசித்து, சிற்றின்பங்களை நேசித்து கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே பாருங்க 23வது வசனம், அந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே வாலிபன் தன் வழியை அறிய முடியும், தன் வழியை சுத்தம் பண்ணி கொள்ள முடியும். அப்போ வசனத்தின்படி காத்துக் கொள்ளுதல் என்பது இருதயத்தை நாம் காத்துக் கொள்ளுதல். வாலிபன் எதை காக்க வேண்டும்? இருதயத்தை காக்க வேண்டும். வாலிபன் தான் காக்க வேண்டுமா? அப்போ அதுக்கு மேல இருக்கிறவங்களோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களோ காக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னா, வாலிபன் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளே புதிதாக வந்திருக்கிற ஒரு ஆத்துமாவை வாலிபன் என்று சொல்லி சொல்லலாம். அவர்கள் வந்த வேகத்தில் இருக்கிறதான அந்த துணிச்சலும், ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்கிற இருக்கிற வாஞ்சையும் நாளடைவில் அது தொய்ந்து போகிறது. அது வயோதிகம் இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் வாலிபர்களாக, எப்பொழுதும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் வாஞ்சையோடு கூட இருக்கிறவர்கள். தாவீது சொல்றாரு, என்னுடைய நான் ஆண்டவரே மாறானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என்னுடைய ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது. அப்படின்னா அது வாலிபமான ஆத்மா. அவருக்கு 100 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, வயசு முக்கியம் அல்ல. ஆத்மா எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை வாஞ்சிக்கிறதா இருக்க வேண்டும். ஆண்டவரை எப்பொழுதும் நேசிக்கிறதா இருக்க வேண்டும். எப்பொழுதும் வாலிப பிள்ளைகள் எவ்வளவு துணிச்சலாக இருப்பார்களோ, எவ்வளவு வேகமாக இருப்பார்களோ, அவ்வளவு வேகமாக ஆண்டவருடைய காரியங்களிலே இருக்க வேண்டும்.
அதுதான் வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணிக் கொள்வது. பூமிக்குரிய வாலிபன் அல்லது சின்ன வயசுல இருக்கிறவங்க வாலிப பிள்ளைகள் எப்படி வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அப்படியே ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தரிடத்திலே வேகம் எடுத்து செயல்படுகிறவர்களாய், வசனத்தை வேகம் எடுத்து கற்கிறவர்களாய், வசனத்தின்படி வேகம் எடுத்து நடக்கிறவர்களாய், தீவிரமாய் ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம கடந்த வாரத்துல வாசிச்சோம், குறித்த சாமத்துக்கு முன்னே என்ன பண்ண, என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அப்போ ஆண்டவர் மேல எவ்வளவு தாகம் இருந்தா, அப்போ சொல்ற டைமோட முன்னாடி வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சை இருக்கும் பாருங்க. அந்த வாஞ்சையை வெளிப்படுத்த வேண்டும். கிரியைகளில இந்த வாசிக்கிற எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, காத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இருதயம் தான் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள் எழுப்புகிறது. விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் எழும்புது. அதனாலதான் இருதயத்தை காவல் பண்ணு, இருதயத்தை காவல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இருதயத்தை எதன் மூலம் காவல் பண்ணணும்? கர்த்தருடைய வசனத்தின் மூலம் காவல் பண்ணணும். நம்ம வாசிச்ச சங்கீதத்துல 11வது வசனம் சொல்லுது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். அப்ப இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டியது உலக சிந்தனை அல்ல. இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டியது தேவனுடைய வசனம், சத்தியம். அந்த சத்தியத்தை அறியுங்க, அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்த எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள. அதுக்கப்புறம் ஒரு வரி இருக்குது பாருங்க, அப்படி நீங்கள் காத்துக்கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து, காத்துக்கொண்ட இருதயத்திலிருந்து, கர்த்தருடைய வசனத்தின் மூலம் தன்னை பாதுகாத்துக் கொண்ட இருதயத்திலிருந்து என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று புறப்படுமா. வறண்டு போற ஊற்றல், அது காய்ந்து போகிற ஊற்றல்ல. நிறைய இடத்துல ஊற்றெல்லாம் வந்து துண்டு போகும், புதைஞ்சு போகும். ஊற்று தண்ணி அங்கிருந்து சுரந்து வராது, தண்ணி துண்டு போயிடும். அதை வந்து திருப்பியும் என்ன பண்ணுவாங்க, தூர் எடுப்பாங்க. கிணற்றுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடை காலங்களில தண்ணி வராது. அந்த நேரத்துல ஒரு 2-3 பேர் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி, இப்போல கிணறு எல்லாம் குறைஞ்சு போச்சு. பழைய காலத்துல எல்லாம் கோடையில கிணறுகள் எல்லாம் தூர்ந்து போகும்போது, தண்ணீர் இல்லாமல் வறண்டு போகும்போது இறங்கி அதை என்ன பண்ணுவாங்க, ஊற்றுக்கண்ணை கிளறி விடுவாங்க, தூர்வாரி விடுவாங்க. அப்படி தூர்வாரும் போது இன்னும் நிறைய தண்ணீர் என்ன பண்ணும், பெருக்கெடுத்து வரும். அப்போ எந்த இருதயத்திலிருந்து ஜீவ நதி புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். வேதம் சொல்லுகிறது, பாதுகாக்கப்பட்ட, கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை பாதுகாக்கப்பட்ட, கர்த்தருடைய வசனத்தினாலே மூடப்பட்ட, கர்த்தருடைய வசனத்தினாலே பாவம் செய்யாதபடி காக்கப்பட்ட இருதயத்துக்குள்ள இருந்து என்ன புறப்படுமா, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஜீவ ஊற்று அந்த இருதயத்துக்குள்ள தான் இருக்குது. அந்த இருதயத்தை கொண்டு போய் நம்ம எங்கேயோ அனுமானம் வச்சிடறோம். சிம்சோன் அடமானம் வச்ச மாதிரி சிம்சோன் இருதயத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, தெளிலாளி மடியில அடமானம் வச்சுட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சிம்சோன் கொண்டு போய் பெலிஸ்திய ஸ்திரீகள் இடத்துல தன்னுடைய இருதயத்தை அடமானம் வச்ச மாதிரி நாம் இந்த உலக சிற்றின்பங்களில நம்முடைய இருதயத்தை அடமானம் வைக்கும் போது ஜீவ ஊற்று நம்முடைய வாசலில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப ஜீவ ஊற்று நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உலக காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, நேசிக்க கூடாது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதனுடைய நோக்கம் என்ன? நான் இந்த மண்ணுக்குரியவனா இருக்கிறேன், இந்த மண்ணுக்குரிய சுபாவமே எனக்கு இருக்கிறது. நான் நோக்கி பார்க்க ஆண்டவரை, என்னுடைய முகம் என்ன பண்ணல, என் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தானாவே கொடுக்கிறாரு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை சற்றும் யோசிக்காமல், தேடாமல் உலகத்தையே தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு லாபம் ஒன்றும் இல்லை, வேதம் சொல்லுகிறது. அதனால நம்முடைய ஆத்துமா வசனத்தின் மூலம் காவல் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். வசனத்தின் மூலம் காவல் பண்ணப்பட்ட ஆத்மாவினுடைய இருதயத்துக்குள்ள இருந்து என்ன பண்ணோம், ஜீவ ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்று, நன்மையின் ஊற்று, மகிழ்ச்சியின் ஊற்று, சந்தோஷத்தின் ஊற்று உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.